Hello friends, very good morning. இன்னைக்கு இந்த vlogல வந்து நான் உங்களுக்கு breakfast ரெசிபியும் என்னோட lunch ரெசிபியும் போஸ்ட் பண்றேன். இப்போ வந்து நான் French toast பண்ண போறேன். ஒரு 10 பிரெட்கான அளவு வந்து நான் 4 ஸ்பூன் சுகர் போட்டுருக்கேன். ஒரு கிளாஸ் milk ஊத்திருக்கேன். ப்ளஸ் அதுல வந்து 2 முட்டையை உடைச்சு ஊத்திட்டு நல்லா mix பண்ணி பிரெட்டை வந்து அதுல டிப் பண்ணிட்டு தோசைக்கல்ல போட்டு எடுக்க வேண்டியதா நம்மளோட French toast வந்து ரெடி ஆயிடும். ஸோ என்னோட பையனுக்கு வந்து காலையிலேயே நான் வந்து பிரெட்ல வந்து கொஞ்சம் சீஸ் இது பண்ணி டோஸ்ட் பண்ணி கொடுத்தாச்சு. அதை அவன் சாப்பிட்டுட்டு அப்புறம் அதே பிரெட்டையே வந்து கொஞ்சம் சாண்ட்விச் மாதிரி எக்கு போட்டு பண்ணி கொடுத்தேன். அதை எடுத்துட்டு போயிட்டான். வரும்போது எனக்கு வந்து பிரியாணி வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தான். ஸோ அந்த பிரியாணி தான் இன்னைக்கு வந்து நான் லஞ்சா பண்ண போறேன். ஈஸியா தான் நான் பண்ணுவேன். எதையுமே வந்து நான் ரொம்ப இல்லாம வந்து என்னால ப்ராப்பராலாம் பண்ண முடியாது. ஏதோ எனக்கு தெரிஞ்சு என் பசங்க வந்து விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு நான் பண்ணுவேன். இப்போ தோசைக்கல்ல வந்து கொஞ்சம் சூடு பண்ணிட்டு எண்ணெய் தடவிட்டு என் பசங்களுக்குனா நான் நெய் ஊற்றிப்பேன். எனக்கு வந்து மோஸ்ட்லி வந்து எனக்கு இந்த நெய்யோட டேஸ்ட்டோ இல்லை பட்டரோட டேஸ்ட்டோ பிடிக்காது. ஸோ பெட்டர் நான் வந்து எண்ணெயவே யூஸ் பண்ணிக்கிறேன். அந்த கலவையில முட்டையை டிப் பண்ணி போட்டாச்சு. இது நான் ரொம்ப நேரம் வைக்க மாட்டேன். ஏன்னா வந்து முட்டை ஊத்துனதால கொஞ்சம் சீக்கிரமாவே கருகிரும். ஸோ நான் அப்பப்போ வந்து எவ்ரி 30 செகண்ட்ஸ்க்கு ஒன்ஸ் நான் வந்து திருப்பி போட்டுட்டே இருப்பேன். இது ரொம்ப ஈஸி, ரொம்ப டைமும் கம்மி, பிரெட்டும் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும். என்னோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிச்சதுக்கு அப்புறம் வந்து லஞ்சை ரெடி பண்ணி வச்சுட்டேன்னா என் பொண்ணோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இன்னைக்கு என் பொண்ணை உங்களுக்கு நான் காட்டுறேன். ஆல்ரெடி நீங்க பார்த்துருப்பீங்க என்னோட வந்து வரலட்சுமி பூஜை இதுல வந்து என் பொண்ணு வந்து நல்லா மணி ஆட்டிகிட்டே இருப்பா. ஸோ அதே பொண்ணை வந்து இன்னைக்கு கொஞ்சம் எனக்கு புக்ஸ் ரீட் பண்ண சொன்னா. ஸோ அந்த புக்ஸ் அவளுக்கு ரீட் பண்ணி காமிச்சிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் என் பையன் வந்ததுக்கப்புறம் அவனும் கொஞ்சம் என்கேஜாக வைக்கணும். என்னன்னு நான் ஒரு பேட் ஹவுஸ் பண்ணியிருந்தேன். அதையும் வந்து நான் இன்னைக்கு பெயிண்ட் பண்ண போறேன். ஸோ அதுதான் இன்னைக்கு வந்து அவனுக்கும் கொஞ்சம் டாஸ்க் மாதிரி வச்சிருக்கேன். அவன் கண்டிப்பாக வந்து அவன் பெயிண்ட் பண்ணா அதை நான் வைக்க முடியாது. ஸோ அவனுக்குன்னு ஒரு 2 ஸ்மால் ஹவுஸ் மாதிரி இது பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அவன் அதை பெயிண்ட் பண்ணுவான். இதை வந்து நான் பெயிண்ட் பண்ணி உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு. என்னோட பிரேக்ஃபாஸ்ட் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் வந்து ரெடி ஆயிடுச்சு. என் பொண்ணு வந்து மார்னிங்கே வந்து ஒரு தோசை ஊற்றி கொடுத்தாச்சு. கொஞ்சம் இந்த மாதிரி கவனிக்காமல் இருந்துட்டோம்னா கருகிரும். அந்த கருகின டேஸ்ட் வந்து என்னமோ எனக்கு சின்ன வயசுல வந்து இந்த கருகினதெல்லாம் சாப்பிட்டா கேன்சர் வந்துடும் சொல்லிட்டு கொஞ்சம் பயமுறுத்தி விட்டதெல்லாம் நான் கருகினதெல்லாம் சாப்பிட மாட்டேன். இப்போ லஞ்ச் தேவையானது நான் ஃபர்ஸ்ட் சிக்கனை தயிர் ஊற்றிட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, சால்ட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் கீ போட்டுட்டு மசாலா எல்லாம் போட்டிருக்கேன். பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறம் வந்து 3 பச்சை மிளகாய் போட்டுட்டு வெங்காயம் நல்லா ஃப்ரை பண்ண போகிறேன். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா ஃப்ரை பண்ண வேண்டியதான். நான் இந்த மாதிரி எல்லாம் ரெடியெல்லாம் பண்ணி வச்சுக்க மாட்டேன். நான் சரி வீடியோ ஷூட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இல்லாட்டினா அங்கங்கே அப்பப்போ பண்ணி தான் பண்ணிட்டு இருப்பேன். சில சமயம் கருகும், சில சமயம் வந்து சரியா வதங்கி இருக்காது. பிரியாணி அப்படின்னா அது எந்த டேஸ்டா இருந்தாலும் எங்க வீட்டுல சாப்பிட்டுருவாங்க. அதனால வந்து பிரியாணி பொறுத்த வரைக்கும் எனக்கு எப்பவுமே கவலை இல்லை. அதே மாதிரி பிரியாணி வந்து எனக்கு ரொம்ப ஈஸியானது. காய், பொரியல், அப்பளம், அப்புறம் சாதம், ரசம் இதெல்லாம் பண்றதுக்கு மொத்தமா ஒரு சின்ன பிரியாணி பண்ணிட்டு தயிர் பச்சடி வச்சுட்டோம்னா போதும். அன்னைக்கு ஃபுல்லா சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். சீக்கிரம் எல்லாமே காலியும் ஆயிடும். அதனாலதான் இன்னைக்கு பிரியாணி பண்ணும்போது எனக்கு எப்பயுமே வந்து கொஞ்சம் சந்தோஷமாவே பண்ணுவேன். ஸோ தக்காளி போட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் அதுல ஒரு கைப்பிடி வந்து மல்லி இலையும் புதினா இலையும் கட் பண்ணி போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். நான் சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு ஏற்கனவே இதில் இது பண்ணி வச்சிருக்கேன். அதுலேயும் கொஞ்சம் மல்லி இலையும் புதினா இலையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ தயிர் இருக்கிறதால கொஞ்சம் வந்து சீக்கிரமாகவே
வெந்து போகும் சிக்கன். இல்லை மிளகாத்தூள் கொஞ்சம் நான் கரம் மசாலா தூள் வேறு ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சோன்னா ½ டீஸ்பூனை விட கொஞ்சம் கம்மியாக தான். சிக்கன் நல்லா வந்து வேகட்டும். ஊற்றுற எண்ணெயெல்லாம் கொஞ்சம் வெளியே வர்ற அளவுக்கு இது பண்ணலாம். இந்த எனக்கு சைடில் எல்லாம் எண்ணெய் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. என்னோட சிக்கன் பிரியாணி வந்து ஓரளவு ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ நான் வந்து ரைஸ் போட்டிருக்கேன். நான் 3 கிளாஸ் சின்ன கிளாஸ் வந்து ரைஸ் எடுத்திருக்கேன். பிரியாணினால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணோம்னா நைட் இருந்தாலும் என் பையன் சாப்பிடுவான். இந்த கிளாஸ் அளவு தான் நான் வந்து 3 டம்ளர் எடுத்தேன். இதுக்கு நான் வந்து 6 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஃபஸ்ட்டு ரைஸ் போட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் தண்ணி ஊற்றுறேன். ஏதோ ஒரு டிப்ஸில் படித்த ஞாபகம், எனக்கு அந்த ஞாபகம் சரியாக தெரியல அது எதனால் அப்படி பண்ணுறோன்னு சொல்லிட்டு. ஆனால் அது அப்படி பண்ணால் நல்லா இருக்கும்னு சொன்ன இது மட்டும் மனசில் பதிஞ்சிருந்ததெல்லாம் நான் எப்போயுமே பிரியாணி பண்ணும்போது அந்த மாதிரி பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ரா கொஞ்சோண்டு இருக்கிற மல்லி இலையும் புதினா இலையும் மேலே போட்டுட்டு ஒரு 20 மினிட்ஸ் நான் வந்து சிம்மில் வச்சுருந்தேன். ஸோ என்னோட பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதோ நான் வந்து ரைஸை வந்து ஒரு ½ அன் ஹவர் ஊற வச்சுருப்பேன். மோஸ்ட்லி இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நான் ரைஸை ஊற வச்சேன். கரெக்டாக சிக்கன் வேகிறதுக்கும் ரைஸ் வந்து ஊறி வர்றதுக்கும் ரெடியாக இருந்தது. இதோ என்னோட லஞ்ச் வந்து சிக்கன் பிரியாணி ரைத்தாவோட ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என் பொண்ணை போய் பார்த்து கொஞ்ச நேரம் அவளை வந்து இது பண்ணணும். அப்போ தான் வந்து அவள் கொஞ்சம் தூங்குறதுக்கு ரெடியாவா. ஸோ இப்போ என் பொண்ணுக்கிட்ட போயிட்டு என்னோட லஞ்சை முடிச்சுட்டு நான் வந்து என் பொண்ணை வந்து கொஞ்சம் படிக்க வைக்கலாம் அப்படின்னு. Rabbit. Yeah. Butterfly. Butterfly. வந்து ரொம்பலாம் படிப்ஸ் கிடையாது. அவங்க அண்ணனுக்கு போட்டியாக ஏதாவது பண்ணணுமேனு சொல்லிட்டு அவங்க அண்ணன் படிக்கும்போது இதெல்லாம் எடுத்து அவளும் படிப்பா. ஸோ ஃபீல் ஹங்க்ரின்னு சொல்லிட்டு ஏதோ ஃப்ரூட்ஸை பார்த்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். இது ఏంటి ఇది 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 mana strawberry what no கன்ஃபியூஸ் ஆகிட்ட பொமக்ரனேட்டுக்கு. ஸோ கேமரா வந்து இருக்குன்னு சொன்னோடனே அப்படியே வந்து அவளுக்கு வந்து இந்த கேமராக்கு எப்பவுமே நான் வந்து ஸ்மைல் பண்ண சொல்லுவேன், சரி சீஸ் பண்ண சொல்லுவேன். அதே மாதிரி சீஸ்ன்னு சொல்லி அவளே பண்ணிட்டு இருக்கா. இந்த கேமரா அவளுக்கு தெரியாம அவள் தலை மேலே பிடிச்சி இது பண்ணிட்டு இருந்தான். ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் வந்து என் பையன் வந்துடுவான். ஸோ அவனுக்கு கொஞ்சம் லஞ்ச் எல்லாம் கொடுத்துட்டு இதை வந்து ஜஸ்ட் ஒரு கலர் பண்ணிட்டு கொஞ்சம் ஸ்டாண்ட் மாதிரி வச்சு அதில் வந்து ஃபிட் பண்ணலாம். இப்போ ரெய்னி சீசன்னால வந்து இந்த கொஞ்சம் பால்கனி எல்லாம் கொஞ்சம் மாற்றலாம் அப்படின்னு நான் அடிக்கடி வந்து பால்கனியில் தான் நான் போய் உட்காருவேன். இந்த மாதிரி வீட்டில் வந்து ஒரு ஃபோம் போர்டில் தான் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக வந்து எனக்கு இந்த ஃபோம் போர்டு வந்து எங்கன்னா என் ஃப்ரெண்டோட ஷாப் ஒன்று இருக்குது. ஷாப்னா பிரிண்டிங் இது. அவங்க வந்து இந்த பேனர்ஸ்க்காகவோ சம்திங் இந்த இதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஃபோம் போர்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து மிச்சமான இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் இந்த மாதிரி எனக்கு பேட் ஹவுஸ் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ உங்களுக்கு வந்து உங்களுக்கு வேணுங்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க எப்படி பண்ணுறதுன்னு தெரியலன்னு நான் அங்கே போயிருந்தேன் ஒரு டைமு. ஸோ என் பையனுக்கும் வந்து ஸ்கூலில் வந்து கொஞ்சம் ப்ராஜெக்ட் விஷயமா வந்து இந்த அவனுக்கு வந்து இந்த கலரிங் இந்த பிரிண்டிங் எல்லாம் கொஞ்சம் இந்த பையன் எட்டி பார்க்க ஆரம்பிச்சிட்டான். கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு. அதனால வந்து அவனை வந்து அங்கங்கே வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு அவனோட இதை வந்து பாருங்கள். ஏன்னா அவன் வந்து ஒரு டாபிக் வந்து அவன் செலக்ட் பண்ணணும். இவனோட இப்போ அவன் எலிமெண்ட்ரி படிக்கிறான். ஸோ அவனோட இதில் வந்து அவனுக்கு வந்து ஒரு 7 டாபிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த டாப்பிக்கில் இருந்து அவன் ஒரு டாப்பிக்கை செலக்ட் பண்ணி அது ஃபுல்லாக டீட்டெயிலாக படிக்கணும். அதுதான் இன்றைக்கி இந்த எலிமெண்ட்ரியில் அவனோட இது. ஸோ அதுக்காக அவன் வந்து நீங்கள் நிறைய இடத்துக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னாங்க. ஸோ பிரிண்டிங் இடத்துக்கு கூட்டிகிட்டு போகலாம். அவன் பெயிண்டிங் வந்துலாம் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிகிட்டு போனான். அங்கே வந்து இந்த ஃபோம் போர்ட்லாம் ரொம்ப வந்து வேஸ்ட்டாக இருந்தது. ஸோ அதில் வந்து என்னென்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு பார்த்து இந்த மாதிரி வந்து நான் கட் பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தேன். கட் பண்ணி கொடுத்தவொடனே கொஞ்சம் வீடு மாதிரி பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் டெக்கர் ஐட்டமாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம்
அப்படின்னு நான் எடுத்துகிட்டு வந்து இந்த கலர் பண்ணி முடிச்சாச்சு. இதை வந்து நான் ஒரு ஸ்டிக்கை யூஸ் பண்ணி நானே வந்து ஒரு ஸ்டாண்டு பண்ணிவிட்டு அதில் வந்து பண்ணிக்கலான்னு பண்ணியிருக்கேன். ஃபைனல் ரிவ்யூ இதெல்லாம் பாருங்கள். இப்படி தான் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னொரு அடுத்த வீடியோஸில் நான் உங்களை எல்லாம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.